ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகஹோய் நம்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு யுனிவர்சல் கோட் மாதிரி தான். இந்த நம்பர்ஸை நம்ம எழுதுறது மூலியமாக இல்லை நம்ம சாண்ட் பண்ணுறது மூலியமாக நமக்கு நடக்கிறத அற்புதத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பொறுத்தது தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம தேவையான ஒன்றை இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு கோல்டன் கீ மாதிரி தான். நம்ம என்ன வேணுன்றத ஆழ்மனசில் ஆழமாக நினைக்கிறோமோ அதை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறதுனால ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட நினைப்புகள் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். இந்த நம்பர்ஸ், இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாசிட்டிவ் தன்மையை அதிகரிக்கிறதுக்கும், அந்த நம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். அந்த எண்கள் எல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா சொல்கிறப்போ அதை சீக்கிரமாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட கொண்டு போய் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். நமக்கு தேவையானதை நம்மளால் அடைய முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களுக்கு எதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். முதல்ல இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக ஒரு நோட் புக் மாதிரி போட்டு ரெகுலராக எழுதிட்டே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் அந்த நம்பரை எழுதி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையை பொறுத்து உங்களோட தேவைகளுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஜாப்னா ஒரு நம்பர், லவ்னா ஒரு நம்பர், அந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு என்னவாக இருந்தாலும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தேவைகளுக்கு என்ன இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சு அந்த வாட்டரை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பரில் அந்த நம்பரை எழுதி உங்களோட தலானிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக அந்த பில்லோவே யூஸ் பண்ணிவிட்டு அந்த பில்லோவில் தூங்குற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறப்ப அந்த நம்பரை சாண்ட் பண்ணிகிட்டே மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்கும், நான் வெயிட் குறையணும், எனக்கு இவ்வளோ வெயிட் வரணும், இந்த கேஜில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டிலில் எழுதி வச்சு குடிங்க. இல்லை ரெகுலராக ஒரு நோட் புக் மாதிரி போட்டு எழுதுங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4812 412 4812 412. இந்த நம்பரை நம்ம ரெகுலராக எழுதிட்டு வர அதாவது நம்மளோட கைகளில் கூட இந்த நம்பரெல்லாம் எழுதலாம். உங்களோட உள்ளங்கை இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கை, அந்த மாதிரி கைகளில் கூட இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட பாடி பார்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம். நம்ம வெயிட் குறையணும் அப்படின்னு நினச்சி இந்த நம்பரை நம்ம எழுதுகிறப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வழிகள் வரும். இல்லை நம்ம டயட்டில் இருப்போம். இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். சில சமயம் நம்ம டயட்டில் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ டயட்டில் இருக்கோம் அப்படின்னா டயட்டில் இருப்போம். இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே க்ரியேட் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வழியை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லை அவங்க கம்பெனிலேயே வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுக்கு நம்ம செலக்ட் ஆவோமா மாட்டோமா என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களோட ஃபோனில் வால்பேப்பராக இந்த நம்பரை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி உங்கள் ஃபோன் பின்னாடி பேக் கேஸ் இருக்கும்ல அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் ரெகுலராக உங்கள் தலைக்கடியில் வச்சு தூங்குங்க, தலானி கடியில் வச்சு தூங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் குளிக்கிறீங்களா, அந்த தண்ணீரில் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு இந்த நம்பரை உங்கள் கைகளில் அந்த தண்ணியில் எழுதிட்டு
அதுக்கப்புறமா தண்ணி வந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறேன், அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி ரெகுலராக வந்து இந்த அஃபர்மேஷனையும் சேர்த்தே நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நான் ஆசைப்பட்ட கனவு வேலை என் வெளிநாட்டில் அமைந்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக அதையுமே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 51428113 51428113. இந்த நம்பரை ரெகுலராக நீங்கள் சேன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை சேன் பண்ணலாம். என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2196812117 2196812117. இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து ரெகுலராக வந்து ஒரு 21 டைம்ஸ் சேன் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை வாட்டர் பாட்டிலில் எழுதி குடிங்க. அப்படி இல்லைனா எழுதி உங்கள் கூடையே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து உங்கள் கண்களில் படுற மாதிரி உங்களோட புக்லேயோ இல்லை நீங்கள் உட்காந்து எங்கே படிப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயோ அந்த இடத்துல வந்து இந்த நம்பரை வந்து எழுதி ஒட்டி வச்சுடுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த நம்பரை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அந்த அஃபர்மேஷனையுமே வந்து மனசுக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக நீங்கள் ஆசைப்பட்ட வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒர்க்குக்கு போகிறதுக்காக, அதாவது சில பேர் வந்து ஒரு வேலைக்கு போவாங்க, அங்கே போனோடனே எனக்கு வேலை பிடிக்கல, நான் வந்து வேலையை விட்டு நிற்க போகிறேன், வேறு வேலை தேட போகிறேன் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. இல்லைனா அங்கே வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக அந்த ஒர்க்குக்கு போகிறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் அந்த ஒர்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கும் ஒரு நம்பர் சொல்கிறேன். இது வந்து 2 நம்பர் வரும். இது காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். 2 நம்பருமே வந்து தனித்தனியாக ஒரு நீங்கள் எத்தனை தடவை சேன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி 2 நம்பருமே வந்து சேன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போகிற வேலையில் வந்து இன்ட்ரெஸ்டடாக ரெகுலராக ஒழுங்காக போகிறதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். அது வந்து சில பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போவாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இல்லை போகிற வேலை பிடிக்காம உடனே நிற்கிறவங்க, அடுத்தடுத்து பல வேலைகள் மாறிக்கிட்டே இருக்கவங்க, அவங்களாமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 12370744 12370744. இது வந்து நம்ம ரெகுலருக்கு கரெக்டாக ஒழுங்காக போகிறதுக்கான ஒரு நம்பர். அடுத்தது வந்து அந்த ஒர்க்கில் வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் வர்றதுக்காக ஒரு நம்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 519514319891 519514319891. இந்த நம்பரை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் சேன் பண்ணிகிட்டே வந்தாலும், இல்லை நான் சொன்ன பழைய மாதிரி பில்லோவில் அடியில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை உங்கள் மொபைல் வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் மொபைலில் இந்த நம்பரை எழுதி உங்கள் மொபைலில் உங்கள் கூடயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது இந்த நம்பரை வந்து சொல்லிக்கிட்டே மெடிடேஷன் பண்ணலாம். இல்லை ஒரு நோட் போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி என்ன மெத்தட் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே வர சேஞ்சஸ் வந்து நீங்களே பார்க்க முடியும். நல்ல சேஞ்சஸாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம நம்பி பண்ணுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளோட ஆழ் மனசில் எது ஆழமாக பதியுதோ அதுதான் நடக்குது. ஸோ நம்ம நெகட்டிவாக நினைக்க நெகட்டிவாக தான் நினைக்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற எந்த தாட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நம்பி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.